பாண்டா ஃபேமிலி, ஒரு ரீல்ஸ்க்கு நீங்க எல்லாரும் பண்ண கமெண்ட் தான் பார்க்க போறோம். இது நீங்க தான் கண்டென்ட் பார்ட் 5. உங்கள் காதலை பற்றி ஒரு வரி. இதுக்கு வந்த கமெண்ட்ஸ் இப்ப பாப்போமா? உறக்கம் என்னை இழுத்து செல்லலாம், ஆனால் உன் நினைவுகள் அதை கலைத்து செல்கிறது. ஒண்ணும் இல்ல, தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல, அவ்வளவுதான். குருடனுக்கு பரிசளித்த ஓவியம் போலதான் என் காதல். இதுக்குள்ள ஏதோ இருக்குதா? ஃபேண்டாஸ்டிக். அழகான காதல் கதை ஒன்று எழுதினேன். எழுதி முடித்த பின்புதான் தெரிந்தது அந்த பேனாவில் மை இல்லை என்று. அடக்கிருக்கு. மலைக்காக ஏங்கிய ஒரு மலர் செடி வெள்ளத்தில் இறந்து போனது. ஓ மை காட். செம்மையான ஒரு ஃபீலை கன்வே பண்ணுது. என் மேனி எங்கும் முள் வளர்த்து சென்றிருக்கிறாய், இனி நான் யார் மீது சாய்ந்து கொள்வது? யாரா இவனுங்கெல்லாம்? என் மேல ஃபுல்லா இப்ப முள்ளு இருக்குது, இப்ப நான் யார் மேல சாஞ்சிக்கிறது? ஐயோ, அவங்களுக்கு வலிக்குமே, சம்மதமே இல்லாம அவங்களுக்கு குத்துமே. ஐயோ, எப்படா யோசிக்கிறீங்க? எப்படா சானியா இந்த அளவு தாண்டா எனக்கு வர மாட்டேங்குது. எனக்கெல்லாம் நீ பாக்க ரசகுல்லா மாதிரி இருக்க, தேனு மாதிரி இருக்க, எனக்கு உன்னை சாப்பிடணும் நக்கணும் தாண்டா வருது. ஆனா நான் எங்க அம்மா மேல சத்தியமா தப்பான அர்த்தத்துல சொல்லவே மாட்டேன். அதுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்கு, அதை ப்ராப்பரா கன்வே பண்ண வர மாட்டேங்குதுடா எனக்கு. முள்ளு சாய முடியாது. ஓ கவிதை, நான் இனிமேல் இந்த மாதிரியே ட்ரை பண்றேன். முற்களாக நான் இருக்க, முள்ளா நான் இருக்கேன் ஓ மீது. வேணாண்டா, தப்பா தாண்டா வந்து. எனக்கு திறந்தே பார்க்காத ஒரு சிறந்த புத்தகத்தில் இறந்து போன கதையே என் காதல் கதை. ஏண்டா அதுக்காக எல்லா புத்தகத்தையும் திறந்தாடா பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? நீ தானே எடுத்து விரிச்சிட்டு போய் காத்தணும். காய்ஸ், எனக்கு என்னமோ தெரியல, நான் பேசுறது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் அப்படிதான் கன்வே ஆகுதா இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா? பட் ஐ ப்ராமிஸ், நான் இது வரைக்கும் துளி கூட தப்பாவே பேசல. என்னை புரிந்து கொண்டவளும் அவள்தான், என்னை பிரிந்து கொன்றவளும் அவள்தான். நல்லா இருக்கு. ஆக மொத்தத்துல எவனும் லவ் பத்தி சொல்லல, லவ் ஃபெயிலியர் பத்தி சொல்லி வச்சிருக்கானுங்க. காத்திருக்க மட்டுமே கற்றுக் கொடுத்த என்னவளின் காதல். காத்திருந்து காதலுக்கு சொல்லடி நல்வழி. காத்திருந்து காலங்கள் போகுதடி. கண்கள் செய்த சிறிய தவறுக்கு இதயம் அனுபவிக்கும் ஆயுள் தண்டனை. எப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிறானுங்க? லவ் ஃபெயிலியர் ஆனா மட்டும்தான் கவிஞனங்களா மாறுவானுங்களா என்ன? இந்த டேலண்ட லவ் பண்ணும்போதே காட்டியிருந்தா லவ் ஃபெயிலியரா இருக்காதே.